அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் எப்படிப்பட்ட இடத்துக்கு போனாங்கன்னா, அங்க நிலாவோட வெளிச்சம் விழல அப்படிங்கறதுனால இருட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அங்க வேட்டைக்காரன் பெரிய வலைய விரிச்சு வச்சிருந்தான். தெரியாததுனால லம்பு அந்த வலையில போய் மாட்டிக்கிச்சு. அப்ப லம்புவுக்கு ஏதோ புரிஞ்சுது. கால் சிக்கிக்கிட்டதுனால அது உதைக்க ஆரம்பிச்சுது. சோட்டு பார்த்தா லம்பு எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனை விடுவிக்க ரொம்பவே முயற்சி செஞ்சான். ஆனா பாவம் அவனால எதுவுமே செய்ய முடியல. அந்த வலையில இருந்து லம்புவை கொஞ்சம் கூட காப்பாத்த முடியல. சோட்டு, இந்த வலையிலிருந்து நீ என்ன காப்பாத்த முடியாது. சீக்கிரமா போய் யாராச்சும் இருந்தா கூட்டிக்கிட்டு வா. வேட்டைக்காரன் இங்க வந்தா அவன் என்ன தூக்கிட்டு போயிடுவான். அதை கேட்டு சோட்டு பயந்து போயிட்டான். அப்புறம் சொன்னா, நீ கவலைப்படாத லம்பு, நான் இப்போ யாராச்சும் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு அங்கிருந்து கிளம்பினான். உதவி கேட்கறதுக்காக அவன் வேக வேகமா அங்கிருந்து போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யானை அவனுடைய கண்ணுல பட்டுச்சு. இங்க பாரு யானை, என்னோட நண்பன் வேட்டைக்காரனோட வலையில மாட்டிக்கிட்டான். தயவு செஞ்சு அவனை எப்படியாச்சும் நீ காப்பாத்து. சும்மா இருறா, எப்ப பார்த்தாலும் இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் போய் சொல்லல, என்ன தயவு செஞ்சு நம்பு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த தடவை நான் முட்டாள் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி யானை அங்கிருந்து கிளம்பிடுச்சு.